வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் நிறைய வந்துட்டுருக்கு. அப்படியே லாக் வீடியோஸ் வந்தாலும் அவ்வளோ லென்த்தியாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து லாக் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஐடியா. ஸோ உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்கும்னு தெரில, அதனால் டெஸ்டிங்க்காக ஒரு சிம்பிளான ஒரு லாக் வீடியோ இது போட்டிருக்கேன். இந்த கண்டினியூட்டியாக வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி நல்லா இல்லைனாலுமே ஒரு சஜஷன் கொடுத்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க. இனி என்ன பண்ணலாம், எந்த மாதிரி வீடியோக்கள் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பொன்னான கைகளால் அமுத்திட்டு போங்க. ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நான் எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி போட்டுறதுக்காக ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் மோட்டர் போட்டுடணும்னு சொல்லி லைவ் வீடியோ போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி நேற்று போட்ட அந்த மோட்ரு வந்து தண்ணி நிரம்பி டேங்க் நம்பி கீழே போகுது. ஸோ நம்ம போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரணும். அதை தான் இன்றைக்கி லாகாக போட்டிருக்கேன். வாங்க போகலாம். நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் இருக்குது. இது வந்து பொலிக்கல்லுன்னு நினைக்கிறேன், அதாவது எடப்புலிக்கல்லுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுவா அல்லது ஏதாச்சும் போகிற வழியை குறியீடா என்னன்னு தெரில, பார்க்கலாம். சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். இந்த இட்டாலின்னு சொல்லுவாங்கல்லங்க, ஒரு நடுவில் பாதை போக 2 சைடு வேலி இருக்கும். அந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம போகணும். அந்த மாதிரி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நல்லா தாங்க இருக்குது. இது ஒரு ஃபீலாக அப்படியே ஜாலியாக போனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அமைதியான இடமா இருக்கும். அப்படியே மயில்கள் சவுண்டு, குயில் சவுண்டு, குருவிகள் சவுண்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம்னு வைங்களேன். நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா, இங்கே பாருங்கள் சப்பாத்தி கல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பழம் வேறு பழுத்துருக்கு, சாப்பிட்டு கூட போகலாம். ஆனால் காலையில் நேரம் நம்ம போகிறதுனால அதை கண்டுக்காமல் நம்ம மாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அருமையான ஃபீல் தான். சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா சும்மா அப்படியே அள்ளுங்க, இங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்னு எல்லாம் தோணும். அந்த மாதிரி இடம் தான் இதெல்லாம். ஓகே, ஒரு நாளைக்கு வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் ஊருக்கு வெள்ளை கோயில் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே போகலாங்க. அப்படியே அந்த வேலை போயிட்டு இருந்தோம்னா பக்கமாக வந்தாச்சு. நம்ம இங்கே போய் நம்ம மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த இயற்கை காட்சியெல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி காஞ்ச பூமியில் இந்த மாதிரி இயற்கையான இடங்களும் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கே பார்க்குறக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போது நம்ம பக்கமாக வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு போடுற இடத்துக்கு பக்கத்தில் இந்த வாய்க்கால் போகுது. இந்த வாய்க்கால் தாண்டின உடனே பக்கத்துலேயே நம்ம மோட்டர் ஸ்டார்டர் வந்து பெட்டி வந்து இருக்குது. போரும் இங்கே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம வீட்டிலிருந்து. வேறு வழி இல்லை, தண்ணி இல்லாத காரணத்தினால இங்கே வந்து தான், இங்கேருந்து தான் தண்ணி நம்ம டேங்க்கு, நம்ம ஊர் டேங்க்கு கொண்டு போக வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வீடு இருக்குது, மற்றது எல்லாமே காடு தான். வீடே கிடையாது, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. வாங்க அப்படியே போய் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டர் போட்டு எப்போவுமே பூட்டி தாங்க வச்சுருப்பேன். ஏன்னா காட்டுக்குள் இருக்குது, யார் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பூட்டிடுவோம். பூட்டு பாருங்களேன் என்ன நிலமையில் இருக்குது. காட்டில் இருக்கிறனால மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அதிலலாம் நனைஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. பூட்டு மாற்றணும், கூடிய விரைவில் மாற்றிடலாம். ஓகே, சேவ் பட்டன் அமுத்திடலாங்களா? சேவ் பட்டன் அமுத்தியாச்சு. மோட்டரும் ஆஃப் ஆயிடுச்சு. பூட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இயற்கையான பூச்செடிகள், இதுதாங்க அந்த போரு. அப்படியே பாருங்கள் நம்ம வண்டி போரு. இங்கே பாருங்கள் ஆவாரம் பூன்னா நிறைய பூச்செடிகள், மூலிகை பூச்செடிகள்லாம் நிறைய இருக்குங்க கிராம சைடெலாம். இதை விட இங்கே ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது எறும்பு திண்ணின்னு சொல்லுவாங்கள்லங்க, மண்ணில் அப்படியே அழகாக வீடு கட்டியிருக்குமில்லங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்க்க விளையாடு. நாங்கள்லாம் எறும்பு எடுத்து இதில் போட்டு அந்த பூச்சி மேலே வரும், அதை பிடிச்சி விளையாடுவோம் ஒரு காலத்தில் குழந்தையா இருக்கும்போதெல்லாம். இப்போல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சே அட பார்க்குறக்கே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஓகேங்க, அப்படியே நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு, நம்ம கிளம்பியாச்சு. இது ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்டிங்க்காக தான் இந்த மாதிரி லாக் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறைய இருக்குது. தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம். இன்னும் நிறைய பெரிய பெரிய விலாக்ஸும் போடலாம். உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு லைக் போட்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சஜஷன் சொல்லுங்கள். தொடர்ந்து மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம்.
நன்றி நண்பா.